காலையில் எழுந்ததும் மாமியார் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நேற்று நைட்டு சமைச்ச சாமான்லாம் அப்படியே கிடக்குது. சமையலும் செய்ய மாட்டா, ஒரு வேலையும் செய்ய மாட்டான்னு ஷீலா மேலே மாமியார் செம்ம கோவத்தில் இருக்காங்க. சரி, நம்ம இன்றைக்கி ஷீலாவை சண்டை போட்டு இன்றைக்கி அவளை சமைக்க சொல்லலான்னு சொல்லிட்டு ஷீலாவை மாமியார் கூப்பிட்றாங்க. ஷீலான்னு கூப்பிடும் போது அப்போ ஷீலாவும் பொறுமையாக நடந்து வரா. வந்து என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க, என்ன திட்டுற அதிகாரம்லாம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறா. நான் உன்னை திட்டலாம் இல்லைம்மா, சமைச்ச பாத்திரத்தையும் கழுவ மாட்டேற, கிச்சனையும் க்ளீனாக வச்சுக்க மாட்டேற, அதுதானம்மா கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் பணக்கார வீட்டில் வாழ்ந்த பொண்ணு, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து வேலை செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? என்னாலலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா சொல்கிறா. அப்போ நான் மட்டும் என்ன பிறந்ததுலேருந்து இவள் வேலை செஞ்சிட்ருக்க, நீ சமைக்க மாட்டேன்னா இன்றைக்கி என்னாலையும் சமைக்க முடியாது, யார் தான் சமைக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு மாமியார் சொல்கிறாங்க. அதுக்கு மருமக, நீங்கள் சமைக்கலான்னா என்னாலையும் சமைக்க முடியாது, யார் தான் சமைக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளும் சொல்கிறாங்க.